வயசாகும்போது பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு வந்து இந்த வாயோட இந்த கார்னர் ஆங்கிள் ஆஃப் தி மவுத் வந்து இப்படி போயிடும், சரியா கீழே இறங்கியிருக்கும். இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில்ஸ் வந்து அதோட டோனை இழக்கிறதும் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த தசைகள் வந்து என்ன ஆகுனா டைட் ஆகிறது தான் காரணம், சரியா. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டைட்டை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ சொல்லித்தரேன் பார்த்துங்க. இந்த இடம் வரைக்கும் நீங்கள் உங்களோட விரல்களை வச்சு இப்படி நல்லா அழுத்தி பாருங்கள். அழுத்தி பார்க்கும்போது இந்த இடங்கள்ல எங்கேயாவது பெயின்ஃபுல்லான ஸ்பாட் இருக்குன்னு பாருங்க. அப்படி ஒருவேளை பெயின்ஃபுல் ஸ்பாட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா விரலை வச்சு இப்படி அழுத்துங்க. அந்த பெயின்ஃபுல் ஸ்பாட் மேலே அழுத்தி நல்லா ஒரு 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணிக்காங்க, சரியா. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி ஒரு 10 செகண்ட் மசாஜ் பண்ணுங்கள். உங்களோட வலி தாங்கக்கூடிய தன்மைக்கு தகுந்த மாதிரி அழுத்துங்க, சரியா. அடுத்து பக்கத்து ஏரியாவில் இப்படி அழுத்துங்க. அங்கே ஏதாவது பெயின்ஃபுல் ஸ்பாட் இருந்தால் அந்த இடத்துல இதே மாதிரி அழுத்தி ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் மசாஜ் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஹோல் ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணுங்கள், சரியா. இந்த மாதிரி ஒரு 2 முறை அல்லது 3 முறை மசாஜ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்கன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். உங்களோட உதட்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழேருந்து மேல் பக்கமாக இந்த டைரெக்ஷனில் ஒரு ஸ்ட்ரெச், சரியா. முன் பக்கமாக இப்படி கொண்டு வரக்கூடாது, உதட்டை கீழேருந்து மேலே லைட்டாக தான் ஒரு ஸ்ட்ரெச் தான், சரிங்களா. பார்த்துக்கோங்க. இப்படி உதட்டை நான் பிடிச்சிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் மேலே இப்படி இழுத்து பிடிச்சிட்டு விட்டுறோம், சரியா. ரொம்ப பிடிச்சி மேலே எல்லாம் இழுத்துடக்கூடாது, லைட்டான ஒரு ஸ்ட்ரெச் மட்டும் பண்ணிங்கன்னா மட்டும் ஒரு 10 முறை பண்ணிங்கனாலே